நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். தற்பொழுது நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் சென்னையில் ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நோயாளிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு அங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறதா? அங்குள்ள கள நிலவரம் என்ன? அது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதுமே இன்று மருத்துவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில்தான் சென்னையிலும் ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள் இன்று போராட்ட களத்தில் இறங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த போராட்டத்திற்கான காரணமும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையும் என்று பார்க்கும்போது, மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவம் படித்து வந்த பயிற்சி மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து மேற்கு வங்கத்தில் மருத்துவர்கள் முன்னெடுத்த போராட்டம் என்பது இப்போது நாடு முழுவதுமே வலுத்திருக்கிறது. நாடு முழுவதும் இன்றைய தினம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஏற்கனவே இந்திய மருத்துவ சங்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பின் எதிரொலியாகத்தான் இன்று தமிழகத்திலும் போராட்டம் நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. ராஜீவ்காந்தி மற்றும் ஸ்டான்லி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நோயாளிகளுக்கு எந்த விதமான பெரிய அளவிலான பாதிப்பும் இல்லாத வகையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதையும் நாம் இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய சிகிச்சை பிரிவில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், அறுவை சிகிச்சை பிரிவில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், முன் அனுமதி பெற்று அறுவை சிகிச்சை பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. மாறாக புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். காலை 8 மணி முதல் இன்று மாலை வரை ஒரு நாள் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நாடு முழுவதுமே மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பில் மத்திய அரசும் மாநில அரசும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஒரு நாள் போராட்டத்தை இந்தியா முழுவதும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சென்னையிலும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.